நம்ம எந்த காரியத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிவிட்டு தான் அந்த காரியத்தையே தொடங்குவோம். அதனால தான் விநாயகரை முழுமுதற் கடவுள் அப்படின்னு அழைக்கின்றோம். விநாயகர் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி திதியில அவதரித்தவர். அதனால தான் ஆவணி மாதத்துல வர வளர்பிறை சதுர்த்தி திதியை விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடுறோம். களிமண், மாட்டு சாணம், மஞ்சள், சந்தனம் இதில் ஏதோ ஒன்றை பிள்ளையாரா பிடித்து வைத்து 2 அருகம்புல் வைத்து வழிபட்டால் போதும். நம்மளுடைய குறைகளை கேட்க ஓடோடி வர எளிமையான கடவுள் தான் கணபதி பாப்பா. இந்த வருஷம் சதுர்த்தி திதி ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை மதியம் 2:22 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 27 புதன்கிழமை மதியம் 3:52 மணிக்கு நிறைவடையுது. அதனால விநாயகர் சதுர்த்தி வழிபாட ஆகஸ்ட் 27 புதன்கிழமை மதியம் 4 மணிக்குள்ள நிறைவு செய்யறது சிறப்பு. ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை விநாயகர் சிலை வாங்க உகந்த நேரத்தை பார்க்கலாம். மாலை 4:50 மணி முதல் 5:50 மணி வரை. அதுக்கப்புறம் மாலை 6:30 மணி முதல் 8:30 மணிக்குள்ள விநாயகர் சிலையை வாங்குறது சிறப்பானது. ஆகஸ்ட் 27 விநாயகரை வழிபட உகந்த நேரத்தை பார்க்கலாம். காலை 6 மணி முதல் 7:20 மணி வரைக்கும். ஆகஸ்ட் 27 தான் விநாயகர் சிலையை வாங்க போறீங்கன்னா காலை 9:10 மணி முதல் 10:20 மணிக்குள்ள விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்கிறது சிறப்பானது. விநாயகரை வீட்டிற்கு அழைக்கும் முறையை பார்க்கலாம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி நல்ல நேரத்தில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீட்டிற்கு வாங்கிட்டு வாங்க. ஒரு மனை பலகையில் அரிசி மாவினால் கோலம் போட்டு அதன் மீது வாழை இலையை வைத்து அதில் பச்சரிசியை பரப்பி பிள்ளையார் சுழி போட்டு ஓம் அப்படின்னு எழுதி அதன் மீது விநாயகர் சிலையை வைக்க வேண்டும். விநாயகரை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பூ எருக்கம்பூவும் அருகம்புல்லு தான். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது தவிர செம்பருத்தி பூ, சங்குப்பூ கிடைத்தாலும் விநாயகருக்கு இதை கொண்டு அலங்காரம் பண்ணலாம். அது தவிர என்னென்ன பூக்கள் கிடைக்குதோ அதையெல்லாம் வச்சு விநாயகரை அலங்காரம் பண்ணிடுங்க. விநாயகருக்கு நைவேத்தியத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொழுக்கட்டை. இது தவிர மோதகம், லட்டு, பொரிக்கடலை, சுண்டல், பழங்கள், வெள்ளை அவல் இது எல்லாத்தையுமே நைவேத்தியமாக விநாயகருக்கு படைத்து தீபமேற்றி விநாயகர் அகவல், விநாயகர் பாடல்கள் பாடி விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளலாம்.